ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்றைக்கி நாம் சிறுதானியங்கள்லேயே அதிகமான இரும்புச்சத்து நிறைந்த ராகியில் எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ராகியை தானியமாக ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதிலேருந்து நான் பால் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் இப்போ வடிகட்டிக்க போகிறேன். ஒரு ஈர துணியில் நான் இதை வடிகட்டிக்கிறேன். துணியில் வடிகட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பால் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் நான் ராகி எடுத்திருந்தேன். இந்த டம்ளர்லேயே நம்மளுக்கு 2 டம்ளர் பால் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை காய்ச்சிக்க போகிறோம். ராகி பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நான் 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லிக்விடாகவே காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்தை நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொக்கோ பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். சாக்லேட் ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக நான் இதை கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டி இல்லாமல் லிக்விடாக நல்லா கரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ராகி பாலை அடுப்பில் வச்சுக்கலாம். இது நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடரையும் வெல்லத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் பால் ராகி பால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த பாலும் நம்ம எடுத்துக்கல இதில். அப்புறம் ஸ்வீட்னஸுக்கு நம்ம வெல்லம் தான் சேர்க்குறோம். க்ரீமுக்கும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீமே தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கொக்கோ பவுட்ரு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நம்ம ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிறோம். சாக்லேட் ஃப்ளேவருக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டிலையே உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ தான் கெட்டியாக ஆரம்பிக்குது. நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொக்கோ பவுட்ரு கலந்து வச்ச லிக்விடையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கொக்கோ பவுடர் நம்ம தண்ணியில் கலக்காமல் இதில் சேர்த்திக்கிட்டோன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால தான் நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்த்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொக்கோ பவுட்ரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்லம் ஆட் பண்ணணும், இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நம்ம எல்லாமே லிக்விடாக ஆட் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே பாருங்கள், லைட்டாக கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கணும். அந்த ராகி பால் ஆறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லியும் பால் அடை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதுதான். இதிலிருந்து நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். கடையிலையும் ஃப்ரெஷ் க்ரீம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஆடையிலேருந்து நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆடை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போடும்போது ஆடை நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் க்ரீமியாக நல்லா வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி க்ரீமியாக வர அளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு திரியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னே இருந்ததை விட ஆறினதும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இது நம்ம இந்த க்ரீமில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ராகி பால் நல்லா ஆறிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா இந்த க்ரீமில் சேர்த்தும் போது நம்மளுக்கு திரியாக வந்துடும். நல்லா கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபில் பண்ணியாச்சு. கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே கவர் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்குது. இந்த ஐஸ்கிரீமை நான் இப்போ ஒரு ஸ்கூப் வச்சு நான் இதை எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் உள்ள என்ன இருக்குன்னுலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்னு நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ராகி ஐஸ்கிரீம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் உங்கள் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நீங்கள் நோ சொல்லாமல் நீங்களே ஹெல்த்தியான டேஸ்டியான ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.